இந்த சம் பாருங்கள். இஃப் த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் எ கோன் இஸ் ட்ரிப்பிள்டு. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரேடியஸ் ஆஃப் த பேஸ் வந்துட்டு என்ன ஆகுது? ட்ரிப்பிள்டு ஆகுது, 3 தடவை மாறுது. ஹைட்டு வந்துட்டு என்ன ஆகுது? டபுள் ஆகுது. ஓகேவா? தென் த வால்யூம் ஆஃப் த கோன் வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகும். ஆரம் வந்துட்டு எவ்வளோ? 3 மடங்காகுது. அதன் உயரம் 2 மடங்காகும். உயரம்னா ஹெச். ஸோ உயரம் வந்துட்டு எத்தனை மடங்காகுது? 2 மடங்காகுது. எனில் அதன் கன அளவு எத்தனை மடங்காகும்? ஓகேவா? ஸோ அப்போ வால்யூம் வந்துட்டு எத்தனை மடங்கில் வந்துட்டு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன தேவை? ஃபார்முலா தேவை. ஸோ அப்போ ஃபார்முலாவை நல்லா படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ஸோ ஈஸி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளால் அதை அப்ளை பண்ண முடியாது. ஃபார்முலா படித்தா தான் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் எ கோன். ஓகேவா? ஸோ அப்போ கூம்பின் கன அளவு, அதுக்கான ஃபார்முலா என்ன? 1/3 πr²h. ஓகேவா? ஸோ 1/3 பை ஆருக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க? 3 மடங்காக ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 3r². ஓகேவா? ஹெச் வந்துட்டு எவ்வளோ? 2h. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? வால்யூமோட எத்தனை மடங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? 1/3 பை தேவை, r² தேவை, அடுத்தது ஹெச் தேவை. ஓகேவா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்பரை மட்டும் தனியாக எடுத்துட்டோன்னா அந்த நம்பர் தான் வந்துட்டு என்னது? மடங்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1/3 பை இது வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? 9r² ஆகிடுமா? ஓகேவா? இப்போ r² மட்டும் எடுத்துக்கிறோம், ஹெச்சை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? பாக்கி என்ன இருக்குது? 9 × 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 1/3 பை r²h இன்ட்டு 9 2s are 9 2 எவ்வளோ? 18. ஓகேவா? அப்போ இது வந்து எத்தனை மடங்காகுது? 18 மடங்காகுது. இந்த வால்யூம் ஆஃப் எ கோன், அதாவது கூம்பின் கன அளவு எத்தனை மடங்கு கிடைக்கிது நம்மளுக்கு? 18 மடங்காகுது. இதுவும் மாறுனுச்சு அப்படின்னா எத்தனை மடங்காகுது? 18 மடங்கு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 18 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 18 மடங்கு. ஓகேவா? புரிஞ்சுது இந்த சமயம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சம்ஸ் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேங்க்யூ.